நம்ம பூமி பல கோடி வருஷங்களா எத்தனையோ ஆச்சரியமான உயிரினங்களுக்கு வீடா இருந்திருக்கு. அதுல சில உயிரினங்களை நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்த்தா கூட மிரள வைக்கும் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான வேட்டைக்காரன் தான் இந்த சாபர் டூத் டைகர். இதோட பேர்ல டைகர் இருந்தாலும் இது நம்ம இன்னைக்கு பாக்குற புலிகள் மாதிரி இல்ல. அதோட முகத்துல பயங்கரமா நீளமா நீட்டிட்டு இருக்க இந்த தந்தங்களை பார்த்தாலே நம்ம பயந்து போயிருவோம் தான் சொல்லணும். இந்த மிருகம் கிட்டத்தட்ட 10,000 வருஷங்களுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிருக்கு. ஆனா அதோட கதையும் அதோட வாழ்க்கை முறையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இப்ப நம்ம இந்த பனி காலத்துல வாழ்ந்த மாபெரும் வேட்டைக்காரனை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். உங்களுக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அனிமல் பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கறதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணி வீடியோ போடுறேன். சரி, இந்த சாபர் டூத் டைகர் எந்த காலத்துல வாழ்ந்துச்சு, இதோட பலம் எப்படி இருந்துச்சு, இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சாபர் டூத் டைகர் முக்கியமா பிளீஸ்டோசின் காலம்னு சொல்லப்படுற பனி காலத்துல வாழ்ந்திருக்கு. அதாவது ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துல வாழ்ந்திருக்கு. அதே மாதிரி ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் மூவியே வந்திருந்தது. அந்த மூவில சாபர் டூத் டைகர் அப்புறம் மேமோத் இதெல்லாம் வாழ்ந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தா அந்த மூவியை பாருங்க. சோ ஐஸ் ஏஜ் அப்படிங்கிற காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நல்லாவே காமிச்சிருப்பாங்க. சுமார் 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சுமார் 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமியில ராஜாவா இருந்ததுதான் இந்த சாபர் டூத் டைகர். இந்த காலகட்டத்துல பூமி ரொம்பவே குளிர்ச்சியா இருந்திருக்கு. பெரிய பெரிய பனிப்பாறைகள் இந்த உலகத்துல நிறைய இடங்கள்ல மூடி இருந்திருக்கு. இது சாதாரணமா இன்னைக்கு நம்ம பாக்குற பூனைகள் மாதிரி கிடையாது. ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வேட்டைக்காரனா இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற புலிகள் இல்லனா சிங்கங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சாபர் டூத் டைகர் பயங்கரமான பலசாலியா இருந்திருக்கு. அதோட உடல் அமைப்புல குறிப்பா அதோட முன் கால்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே தசை பிடிப்பா இருந்திருக்கு. மிகப்பெரிய விலங்குகளை கூட கீழே தள்ளி அதை பிடிச்சு வைக்கிறதுக்கு இதுக்கு இந்த பலம் ரொம்பவே உதவியா இருந்திருக்கு. இதோட முக்கியமான ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதோட சாபர் போன்ற தந்தங்கள் இல்லனா பல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட தந்தங்கள் பாத்தீங்கன்னா 7 இருந்து 10 இன்ச் வரைக்கும் நீளமா இருந்திருக்கு. சென்டிமீட்டர்ல சொல்லணும்னா 18 இருந்து 25 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமா இருந்திருக்கு. ஒரு கத்தியோட முனை மாதிரி ரொம்ப கூர்மையா இருந்திருக்கு. இந்த தந்தங்களை வச்சுதான் மிகப்பெரிய விலங்குகளை கூட கழுத்து பகுதியில குறி வச்சு ஒரே அடியில வேட்டையாடிருமா. ஆனா இந்த தந்தங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இருந்து அழுத்தமா கடிச்சா உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வேட்டையாடுறப்ப தன்னோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி சரியான இடத்துல தந்தங்களை வச்சு அட்டாக் பண்ணி தான் விலங்குகளை வேட்டையாடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட நிறைய எலும்பு கூடுகள் அதாவது புதைப்படிவங்கள் ஒரே இடத்துல கிடைச்சனால இது ஒரு சமூக விலங்கா இருக்கலாம்